இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இதோட டைரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் கீர்த்தி பாண்டியன், எனக்கு கீர்த்தி பாண்டியன் தெரியும். நான் 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு. நான் போய் முதல்ல கதையை கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா? என்னோட டேரக்டர் மீட் பண்ண, ஓ ஹி கால்ட் யூவோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை வந்து வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இந்த படம்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் தட் ஜெஸ்டர் ஆஃப் யோர்ஸ் வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி. அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார், ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும், நீ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார். ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆல்சோ. ஐ ஹோப் திஸ் மூவி வின்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரம் பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த லான்ச் விட்டு இருக்கணும். Thank you so much. Hope this film is a huge success because a lot of debutants, fresh actors, fresh technicians. So அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்குது. யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களோட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஆரம்பித்தது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான். கீர்த்திக்கிட்ட இது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்பத்துலேருந்தே முதல்லேருந்தே இந்த கதையில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான். என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவாக தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா, ஆதித்யா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டைரக்ஷன் டீம். பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது. இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, எங்களுக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடும்.
இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு 100 படம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வந்த டீம் தான் அது. அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது ஹோல் டீமோட கிரெடிட் தான். அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண் பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. தென் என்னோட மியூசிக் டைரக்டர் பரத், நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை. ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆள். அவர் யாருனே தெரியாது. அவரோட ஒரு 30 செகண்ட்ஸ் டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படி நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் விக்கி. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்றுறது, கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது, கல்யாணத்தில் உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோண்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது. பெரிய கனவு எல்லாமே. விக்கி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன மேஜிக் அவங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர். அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட கண்ணு வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். விக்கி, லாங் டைம் டு கோ. ஸோ இது ஒரு ஃபேமிலி தான். ஸோ நான் அன்பான டீம் அன்பின் கிணறில் தான் நான் சாரோட மீட் பண்ணி ஒர்க் பண்ணேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காலிங். கல்கி பிரதர் சொன்ன மாதிரி சார் ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா அது ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கால் பண்ணி எங்கடா இருக்க இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா போய் மீட் பண்ணோம். ஸோ யார் என்னன்னு க்ரூ சொன்னால் இந்த டீமை பற்றி பயங்கரமாக பேசினார். டே ஒரு புது டீம் தான், பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க, கதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ சாரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் ஈகராக எல்லாருமே வெயிட்டிங் சார். அண்டு கீர்த்தி மேம், ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் அது தைரியமாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நான் பார்த்தேன், சூப்பர் மேம், ஆல் குட். ஸோ எல்லா டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.